taught that even though we are far away, we can have fellowship with one another and hear the word of God. நாம் தூரமாய் இருந்தாலும் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். The main thing is spiritual fellowship. முக்கியமானது ஆவிக்குரிய ஐக்கியம். Jesus Christ is the same yesterday, today and forever, and he has given us the Holy Spirit. So the Holy Spirit moves everywhere and there's no limit to his working. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் எல்லா இடத்திலும் அவர் அசைவாடி நமக்கு உதவி செய்கிறார். So the Holy Spirit wants to encourage us through the words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். So there was an incident in I will go turn to John chapter 12 verses 20 to 26. Can you read, brother, in Tamil? யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். John 12, 20 to 26. பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரான் ஆகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். We see here Jesus gives us a secret of being fruitful. நாம் கனி கொடுப்பதற்கான ஒரு ரகசியத்தை இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். Now here was an incident when it was Passover and Jesus would soon be crucified. So some foreigners like Greeks who educated and intelligent people wanted to meet Jesus. பஸ்கா பண்டிகை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும்படியான ஒரு சூழ்நிலை. அதற்கு முன்பாக அறிவாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் கிரேக்கர்கள் போன்றவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். So they came and met Philip first and they asked that we want to meet Jesus Christ and we were distinguished people. So when Philip came and told this matter to Andrew. இப்பொழுது அவர்கள் பிலிப்புவினிடத்தில் வந்து, நாங்கள் மிகவும் முக்கியமானவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் பிலிப்பு ஆனவர் அந்திரேயாவிடத்திலே வந்து அவர் இப்பொழுது சொல்லுகிறார். Then Philip and Andrew, both of them came and told Jesus, some foreigners, some Greeks who are highly educated want to come and meet you. பின்பு பிலிப்புவும் அந்திரேயாவும் சேர்ந்து அதிகமாய் படித்த அறிவாளிகளாக இருக்கக்கூடிய கிரேக்கர்கள் சிலர் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். And Jesus gave a very strange answer. He didn't give a straightforward answer. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு நேரடியாக அவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஒரு வினோதமான ஒரு பதிலை அங்கு அவர் சொல்லுகிறார். And Jesus said in verse 24, truly, truly I say to you, unless a corn of wheat falls into the ground and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. 24ஆம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Jesus was not interested in popularity and bringing numbers to him. He wanted to do the Heavenly Father's will. இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் மத்தியிலே பிரபல்யமாய் இருப்பதில் அவர் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அவர் மிகுந்த விருப்பமாய் இருந்தார். So he knew, and he gave us a secret. If we want to be fruitful and God wants us to be fruitful and bring many people to the Lord, and in our lives also there should be more character of the Lord, then we have to be like a corn of wheat and fall into the ground and die. நாமும் கூட கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக கனிகளை நாம் கொண்டு வருகிறவர்களாய் அநேகரை சீஷராக்க அந்த பணியிலே நாம் இருக்க விரும்புவோம் என்றால் நாமும் கூட நிலத்திலே விழுந்து சாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். And he explained this in the next verse 25, is that
He who loves his life in this world will lose it, and those who hate their life in this world shall keep it to life eternal. 25வது வசனத்திலே அவர் தொடர்ந்து சொல்கிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளுவான். What does it mean to lose your life in this world? இந்த உலகத்திலே உங்களுடைய ஜீவனை இழந்து போவது என்றால் என்ன? We are all born into this world and we have so many desires in this world. நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கென்று அநேக விருப்பங்கள் உண்டு. The main two desires are to become rich, wealth, and also fame. இரண்டு முக்கியமான விருப்பங்கள், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும், பிரபல்யமானவர்களாக மாற வேண்டும் என்பதே. And that is what most of the people in this world seek after. இந்த உலகத்தில் உள்ள அநேகர் இதைத்தான் நாடுகிறார்கள். And all of us also have the same desire in our own flesh. நம்மளுடைய மாம்சத்தில் நம்முடைய அநேகருக்கு இந்த விருப்பங்கள் உண்டு. To get wealth and to get fame. ஐஸ்வர்யத்தையும் பிரபல்யத்தையும் நாம் பெற்றுக்கொள்வது, பேர் புகழ். But Jesus said, if you just live for these things, then you will die, you will not prosper in this world. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் மரித்து போவீர்கள், பிரயோஜனமற்றவர்களாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். The main thing is eternal life. முக்கியமான காரியம் நித்திய ஜீவன். The God the Father sent his Son into this world to give us eternal life. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாகவே அவரை அனுப்பினார். And what is eternal life? நித்திய ஜீவன் என்றால் என்ன? The life that is the life of God, the character of God. பிதாவினுடைய தேவனுடைய சுபாவம், தேவனுடைய ஜீவனை கொண்டிருப்பதே. For us, that is the life in the Holy Spirit, a life of love, joy, and peace. அதுவே பரிசுத்த ஆவியானவர்கள் நாம் கொண்டிருக்கக்கூடியதான வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. If we have so much of wealth or fame, that will not give us peace and joy and love. நாம் அநேக ஐஸ்வர்யங்களை நாம் கொண்டிருந்தாலும் நம் வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் நாம் கொண்டிருக்க முடியாது. We see that among all the rich people, the rich film stars, the sports stars, and all the businessmen. They got everything in this world. They've got much wealth and they got much fame, but they have no eternal life. They have no peace and love and joy in their life. இந்த உலகத்தில் உள்ள அநேக பணக்காரர்கள், சினிமாக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள், இப்படி அநேக பேர் புகழ் பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களிடத்திலே ஐஸ்வர்யம் உண்டு, பேர் புகழ் உண்டு, ஆனால் நித்திய ஜீவன் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவனுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. And these things are very attractive to us as believers as well. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மிகவும் வசீகரமுடையதாக இருக்கிறது. We also desire wealth and also fame. நாமும் கூட ஐஸ்வர்யத்தையும் பேர் புகழையும் நாம் அதிகமாய் விரும்புகிறோம். Because that is the desire of our own flesh. அது நம்மளுடைய மாம்சத்தின் விருப்பமாக இருக்கிறது. And then Jesus said, you have to lose that. That means you have to die like a corn of wheat. கோதுமை மணி போல நாம் நிலத்திலே விழுந்து அது when you give up your own life and your own will, then you get the life of God. உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய ஜீவனையும் இழக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And this happens the first time in our life when we get born again. We said, Lord, I'm a sinner, I want to follow you, I want to be a disciple. Then the Holy Spirit comes into our life. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நாம் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உண்டாகிறது. We become a new creation. Old things are gone away, new things have come. பழையவைகள் போய் புதிய சிருஷ்டியாய் நாம் மாறுகிறோம். And then we experience the peace of God, the forgiveness of God, the love of God, and the joy of the Holy Spirit in our lives. நாம் அதற்கு பின்பாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய அன்பையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். And that is the beginning of our Christian life. அதுவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. Now we have to live the rest of our life in obedience to the Lord. இப்பொழுது மிஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலிலே நாம் வாழ வேண்டும். But in our body, in our flesh, there are a lot of desires.
ஆனால் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய மாம்சத்திலும் அநேக விருப்பங்கள் உண்டு. And the devil tempts us, and we also are drawn towards these things. சாத்தான் நம்மை சோதிக்கிறான், நாமும் கூட அவன் பக்கமாய் இழுக்கப்படுகிறோம். The love of money, the love of pleasure, the love of ourselves. பண ஆசை, பொழுதுபோக்கின் ஆசை, ஒரு சுய இச்சை. It will always tempt us throughout our life. இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையின் முழுவதுமாக நம்மை சோதித்துக் கொண்டேதான் இருக்கும். But what are we to do? ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? God has given us the Holy Spirit. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். He is God himself coming and living in our own lives. அது தேவனே நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் வாசம் செய்வது. The Bible says we are the temple of the Holy Spirit. வேதாகமம் சொல்லுகிறது நாம் தேவனின் ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Holy Spirit is also called holy. It is holy. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Holy Spirit wants to glorify Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புகிறார். And we have always to do the will of God in our own body. நம்முடைய சொந்த சரீரத்திலே நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தையே நாம் செய்ய வேண்டும். So every day you and I have to choose. ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். Whether to listen to the desires of our flesh or to listen to the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை தெரிந்து கொள்வதா அல்லது நம்முடைய சுய சரீரத்தின் மாம்சத்தின் இச்சைகளை தெரிந்து கொள்வதா என்பதை குறித்து நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். In the Old Testament, the believers did not have the power of the Holy Spirit with them. பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசிகளிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை காணப்படவில்லை. But the new covenant began on the day of Pentecost, and the Holy Spirit was filled the lives of all the disciples, and they could overcome the lusts of their flesh. ஆனால் புதிய உடன்படிக்கை பெந்தெக்கோஸ்து நாளிலே ஆரம்பித்து அப்பொழுது இருந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லோரும் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமை காணப்பட்டு அவர்கள் எல்லோருமே தங்களுடைய மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள முடிந்தது. And we have to say, Lord, not my will, but your will every day of our life. ஆனால் நாமோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும். As believers in Christ, disciples of Jesus Christ, we can either do our will or we can do the will of God. நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் ஒன்று நம்முடைய சித்தத்தை நாம் செய்யலாம் அல்லது கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் செய்யலாம். When we do our own will, the Holy Spirit will warn us not to do these things. நம்முடைய சொந்த சுய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரித்து இதை செய்யக்கூடாது என்று நமக்கு புத்தி சொல்வார். The Holy Spirit will say, now say no, and I will give you the power to say no. பரிசுத்த ஆவியானவர் இதற்கு இல்லை என்று மறுத்துவிடு, அதை மறுப்பதற்கான பலனை நான் உனக்கு தருவேன் என்று அவர் சொல்லுவார். There are a lot of desires in our own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் உண்டு. The desire to make money and to become rich and to think about that. நாம் அதிகமாய் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதை அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பது. Immoral desires. அசுத்தமான இச்சைகள். The desires to become great and to famous and to become better than the other people. நாம் இந்த உலகத்திலே பிரபல்யமாகி பேர் புகழ் பெற்று மற்றவர்கள் காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம். This is what the Holy Spirit does not like. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் வெறுக்கிறார். Because all of them who live according to the flesh, they will fall into sin and they will die. ஏனென்றால் மாம்சத்தின்படி நடக்கிற எல்லோருமே பாவத்திலே விழுந்து மரித்து போவார்கள். But if we live by the power of the Holy Spirit, we will get the life of Christ. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படி நாம் வாழ்வோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். When we see Romans chapter 6, ரோமர் 6ஆம் அதிகாரம் we'll read from 19 to 23. Can you read this in Tamil, brother? 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். ரோமர் 6:19 முதல் 23. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்.
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Hallelujah. So it says that according to our human terms, we used to yield our will to our own fleshly desires. ஆகவே மனுஷர் பேசுகிற விதமாய் நாம் நம்மளுடைய சரீரங்களை நம்மளுடைய சுய விருப்பங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுத்தோம். To do the wrong things in our own life. தவறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்கு நாம் ஒப்புக் கொடுத்தோம். For example, if we tell one lie, if we keep on telling lies, we become like liars. நாம் ஒரு பொய் சொல்ல போய் அநேக பொய்களை சொல்லி நாம் பொய்யர்களாக மாறுகிறோம். If we keep on hating other people, not forgiving other people, then we start getting hatred in our heart and we become murderers. மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் கசப்போடு இருப்போம் என்றால் மற்றவர்களை வெறுக்கிறவர்களாக கொலைபாதகர்களாக நாம் மாறுகிறோம். We keep on seeing all pornographic pictures on the YouTube and keep on watching it, then we become immoral people and ultimately we can fall into sin. இணையதளத்திலே ஆபாசமான படங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் என்றால் காம விகாரமான அசுத்தங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். And that's how we get separated from God. அப்படியாகத்தான் நாம் கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து விடுகிறோம். But if we yield our life to the Holy Spirit, then we do the right things. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை இசைந்து ஒப்புக் கொடுப்போம் என்றால் சரியான காரியத்தை நாம் செய்கிறோம். And it results in holiness, separateness and living in fellowship with the Lord. அது நம்மை நீதிக்கு நேராக நம்மை நடத்துகிறது, தேவனோடு ஐக்கியத்திற்கு நேராக நடத்துகிறது. So it says in verse 20, either we are slaves of unrighteousness or slaves of righteousness. 20ஆம் வசனத்திலே ஒன்று பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் அல்லது நீதிக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். So when we were doing the wrong things, we were ashamed later on. After doing the wrong things, we feel very guilty. நாம் தவறான காரியங்களை செய்யும் பொழுது அது நிமித்தமாக அவமானப்பட்டு ஒரு குற்ற உணர்வுக்குள் ஆகிறோம். This happens to believers when we fall into sin and we keep on practicing sin. Then the Holy Spirit departs from our life and we feel guilty, we feel sad, depressed, and separate from God. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒரு பாவத்திலே விழுந்து அந்த பாவத்திலே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய் அது நிமித்தமாக நாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு ஆழ்ந்த துக்கத்திற்குள்ளாக நாம் செய்கிறோம். கிறிஸ்துவ இல்லாத ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is why many believers backslide, because they don't listen to the Holy Spirit, they listen to the flesh, the desires of the flesh, and they do what they like. அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் தங்கள் சுய சரீரத்திற்கு சுய விருப்பத்திற்கு அவர்கள் இசைந்து கொடுத்து ஒரு ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they say, what to do, brother? I'm just getting angry at home and angry in the office, angry in the church. I've got anger in my heart. நான் என்ன செய்வது பிரதர்? எனக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வருது, வீட்டுல கோபம், ஆபீஸ்ல கோபம், சர்ச்சில் கோபம், எப்ப பார்த்தாலும் என் இருதயத்துல கோபம் நிறைந்திருக்குதே. But if you listen to the Holy Spirit, ask God, oh Lord, please help me, fill me with your Holy Spirit, Lord. The Holy Spirit will help you and help you to overcome anger. ஆனால் தேவனிடத்திலே நாம் கதறி பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், இந்த கோபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை பரிசுத்த ஆவியால் நிறைத்து நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவர். And instead of becoming a slave to anger, we become a slave to love. The love of God comes into our life and we love people even who are our enemies. இப்பொழுது நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இராமல் தேவனுக்கு நாம் அடிமையாகி தேவனுடைய அன்புக்கு அடிமையாகி நமக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோம். Same way, when we have sexual impurity in our life, we were slaves of all very bad habits of pornography. Now the Holy Spirit can help us and we become pure and holy in the sight of God. Our minds can be good and clean.
அதே விதத்திலே பாலிய விஷயத்திலே நாம் அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை சேர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி சந்தோஷம் உள்ளதாக மாறுகிறது. But the person who has to decide is us, you and me. ஆனால் அதை தெரிந்தெடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய நபர் நீங்களும் நானும் தான். The choice is before every one of us. அதை தெரிந்து கொள்வது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. Every day of our life. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும். We've been faithful to walk according to the Spirit for 10 years, and after that, next day, we don't listen to the Holy Spirit, we fall into sin, and then we get separated from God. நாம் 10 வருடங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு நாளிலேயே நாம் விழும்பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் பாவத்தில் விழும்பொழுது நாம் தேவனை விட்டு பிரிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். Because we have to be careful till the last day of our life. ஏனென்றால் நாம் நம்முடைய ஜீவனின் நாள் வரைக்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Till the last day we will be tempted. நாம் கடைசி நாள் வரைக்கும் நாம் சோதிக்கப்படுவோம். That is why the Holy Spirit always tells us to be alert and to pray, watch and pray all the time. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் விழிப்பாய் இருந்து இரவும் பகலும் ஜெபத்தோடு இருங்கள் என்று அவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். We see so many believers and pastors, preachers, even in CFC also, how they fall into sin and they fall into the love of money and the immorality. Is because their secret life, they were listening to the lust of the flesh rather than to the Holy Spirit. இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சரி சிஎஃப்சி சபையிலும் சரி அநேகர் பாவத்திலே விழுந்து தேவனை விட்டு பிரிந்து கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தத்திற்கு அவர்கள் தம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்கிறார்கள். So if we listen to the Holy Spirit, we become sanctified, and God's gift to us is eternal life. நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி நித்திய ஜீவனாய் இருக்கிறது. And for that, you and I have to take a choice. ஆகவே அதற்கு நீங்களும் நானும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்க வேண்டியதா இருக்கிறோம். And Jesus said, the secret is to die to your own will. ஆகவே இயேசு கிறிஸ்து அதற்குரியதான ரகசியமாய் அவர் சொல்வது நம்முடைய சுய சித்தத்திற்கு நாம் மரிப்பதே. Every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மரிப்பதே. We'll read in Luke chapter 9 verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கிறோம். You want me to read, brother? Yeah, read that. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Yes, this is very basic and the secret of our Christian growth every day to deny ourselves and to take up the cross daily and follow Jesus. இது ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ரகசியம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். Jesus said daily. இயேசு கிறிஸ்து சொன்னார் அனுதினமும். Not just on weekday meetings or Sunday meetings, but every day of our life, from morning till evening, till we are conscious, Lord, your will always in my life in every situation. நாம் ஏதோ வார கூடுகையிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்ல, ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுவது. In different problems and decisions, the Holy Spirit will tell us, now this is the will of God, do like this, don't do this, don't waste your time, don't go to these friends. Certain things he'll tell us, and what we have to listen to the Holy Spirit and obey according to the scriptures. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யாதே, இப்படியாக செய், இந்த நண்பரிடத்திலே பேசாதே, இந்த இடத்துக்கு போகாதே என்று சொல்லும் பொழுது அந்த சத்தத்திற்கு அப்படியே நாம் செவி கொடுத்து நாம் செய்ய வேண்டும். And the cross means death to our own will. சிலுவை என்றால் நம்முடைய சுய சித்தத்திற்கு மரிப்பது. And that is sometimes very painful. அது ஒரு சில நேரம் வலி வேதனை உள்ளதாக இருக்கும். When somebody insults you publicly, the Lord says, just keep quiet. I just kept quiet. I didn't argue back. I didn't defend myself. I answered, be humble in heart.
ஒரு சிலர் நம்மை அசிங்கப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அமைதலாக இருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் அசிங்கப்படும் பொழுது நான் வாய் திறந்து பேசவில்லை, நான் அமைதலாக இருந்தேன் என்று அவர் சொல்லுவார். When we do that, we find the love and joy and the fellowship of God and the peace of God coming into our lives. அப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டாகக்கூடியதான அன்பு, சமாதானம், தேவனோடு உள்ள ஐக்கியம் பெருகுவதை நாம் பார்க்கிறோம். But if you keep on arguing and talking, suddenly you find the peace of God going from your life. நாம் தொடர்ந்து ஒருவரோடு கூட சண்டை போட்டு வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் தேவனுடைய அந்த சமாதானம் நம்மை விட்டு பிரிந்து போவதை நாம் உணர முடியும். Because we wanted to show that we are right. ஏனென்றால் நான் சரி என்று நாம் காண்பிக்க அங்க முயற்சிக்கிறோம். We were not listening to the Holy Spirit. We did what we liked. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் நமக்கு விரும்பியதை நாம் செய்கிறோம். The Holy Spirit will tell us now, go and apologize. Say sorry. இப்பொழுது நீ போய் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். And we don't like to say sorry because we got a lot of pride in our life. நம்ம வாழ்க்கையிலே அநேக பெருமைகள் இருப்பதனாலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல நாம் விரும்புவதில்லை. But if we humble ourselves and say sorry to others and sorry to the Lord, the flood, the Holy Spirit comes back into our own life. ஆனால் நாம் நம்மை தாழ்த்தி மற்றொரிடத்திலையும் தேவனிடத்திலையும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளாக அவர் வருகிறார். The Holy Spirit will show us this is the way Jesus did it. இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தான் இதைத்தான் அவர் இப்படித்தான் செய்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். This goes against our own ego and the desires of our own flesh. இது நம்முடைய அகந்தைக்கும் நம்முடைய ஈகோவுக்கும் நம்முடைய சொந்த மாம்சத்தின் விருப்பத்திற்கும் எதிர்மறையாக செல்லும். Matthew chapter 11, Jesus said, come to me all you labor and heavy laden and I will give you rest. மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொன்னார். In God's will there is always peace and rest. தேவனுடைய சித்தத்திலே எப்பொழுதும் சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டு. When we do sin, there is always unrest in our life. நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இளைப்பற்றவர்களாய் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். And we give this unrest in our home, in our workplace, or and also in the church when we do our own will. நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிலும் சபையிலும் வேலை ஸ்தலத்திலும் இந்த இளைப்பாறுதலற்ற தன்மையை நாம் கொண்டு செல்கிறோம். There are many times we are right, but the Holy Spirit will tell just keep quiet and just humble yourself. அநேக முறை நாம் சரியா இருந்திருப்போம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வாயை மூடிக்கொண்டு அமைதலாயிரு என்று நமக்கு இடத்திலே சொல்லுவார். And our Lord Jesus, the Holy Spirit is so powerful, he can work everything for our good in his own time. நம்முடைய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அவர்களால் மாற்ற முடியும். So that is why the cross is always very, very important. Every day you and I have to take up the cross. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். The Apostle Paul said in 1 Corinthians chapter 15 verse 31, I die daily. 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினமும் மரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். He knew that was a secret of his growth and fellowship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்திலே வளர்வதற்கு அதுதான் ஒரு ரகசியம் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். However advanced and how many years you have passed with the Lord, you have to die daily. I have to die daily. எவ்வளவுதான் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிக வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க வேண்டும். That is what Jesus taught us in his prayer. Father, let your will be done on this earth as it is done in heaven. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்திலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று அவர் ஜெபித்தார். And then we find the peace and the joy and the love of God becoming more and more into our own lives. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டாகக்கூடிய அந்த சமாதானம், சந்தோஷம், அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் உண்டாவதை நாம் பார்க்கலாம். The more we repent and obey daily, the more we are filled with the Holy Spirit. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் மனம் திரும்பி தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். If we do our own desires, then we fall away from the Lord and
we fall into sin, and then separatist comes away between us and God. ஆனால் நாம் நம்மளுடைய சொந்த விருப்பத்தை நாம் செய்வோம் என்றால் நாம் தேவனை விட்டு விழுந்து பாவத்திலே விழுந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது. Nowadays, the preaching on the cross and denying yourself, repentance and obedience is hardly preached in any church at all. இன்றைய நாட்களிலே அனுதினமும் மனம் திரும்புவது, நம்முடைய சுய சித்தத்திற்கு நாம் மரிப்பது, சிலுவையை எடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெரும்பாலான சபைகளிலே போதிக்கப்படுவதே இல்லை. They only try to speak about the love of God and to serve God, with the result that all the believers are living in sin. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளிலே போதிக்கப்படுவதெல்லாம் நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதனுடைய விளைவு என்னவென்றால் அநேகர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They don't want to listen to this gospel where Jesus said you have to take up your cross and to repent every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதித்த அந்த போதனைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விரும்புவதில்லை. That is why most believers are not filled with the Holy Spirit. அது நிமித்தமாகவே அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதில்லை. The apostle Peter preached in Acts chapter 2 and 3, repent and times of refreshing will come from the presence of the Lord. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அந்த இளைப்பாறுதல் அளிக்கக்கூடிய காலங்கள் உண்டாகும் என்று அவர் போதித்தார். When we repent, we will be refreshed, not depressed. நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் மன அழுத்தத்திற்குள்ளாக மாட்டோம், புத்துணர்ச்சி உண்டாகும். See, all depression is from the devil. மன அழுத்தங்கள் எல்லாமே சத்துருவிடத்திலிருந்து, சாத்தானிடத்திலிருந்து வருவது. The Holy Spirit, when we are filled, will always be refreshed, will be joyful in spite of all our troubles and difficulties. பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் பொழுது நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலே நாம் ஒரு புத்துணர்ச்சியை பெற்று சந்தோஷமுடையவர்களாய் நாம் இருப்போம். Even if there is sickness, if we are living in the presence of the Lord, we can rejoice. நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் நோயிற்றிருந்தாலும் கூட நாம் சந்தோஷமுடையவர்களாய் நாம் இருப்போம். The apostle Paul said, rejoice in the Lord always. And again, I say to you, rejoice in the Philippians. பிலிப்பியரிலே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Because he himself had experienced it with the jail. He was beaten so badly, blood flowing down. He was tied up in chains. But there he and the apostle Paul and Silas began to praise God up at midnight, give thanks to God. They knew the secret of walking with the Lord and being filled with the Spirit was to rejoice. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாய் அறிந்திருந்தார். அவர் சிறைச்சாலையிலே அடிக்கப்பட்டு கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு ரத்தம் ஊற்றப்பட்டு அவரும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்து துதித்துக் கொண்டிருந்தாலும் இதனுடைய ரகசியம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது நமக்கு உண்டாகும் சந்தோஷத்தை அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். Sometimes we wonder why we are facing so many difficulties and problems and harassment, sometimes sicknesses. Why Lord, why? அநேக முறைகள் நமக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், இவ்வளவு அவமரியாதைகள், இவ்வளவு நோய்கள், இதையெல்லாம் நாம் ஏன் சந்திக்கிறோம், ஏன் ஆண்டவரே என்று நாம் கேள்விகளை கேட்கிறோம். But if we ask the Lord, sometimes the Lord shows us some sin or some bad habit, then we have to turn away from it. நாம் தேவனிடத்திலே அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தையோ ஒரு பாவத்தையோ நமக்கு காண்பிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். Forgive other people. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். And if the problem is still there, just rejoice in the Lord. Lord, I thank you that you have done this for my good. Something good is going to happen to me. இதையெல்லாம் செய்தும் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நோய் இருக்கும் என்றால் நாம் இப்பொழுது சந்தோஷப்பட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைக்காக இதை நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட வேண்டும். And then we will see the wonderful miracles that God does in our life through all our difficult situations. இப்பொழுது நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைக்கு மத்தியிலே தேவன் அற்புதமாய் செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். So we have to say, Lord, not my will but your will. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே செய்யப்படட்டும் என்று சொல்ல வேண்டும். And the apostle Paul and Silas saw the deliverance of God, the earthquake coming, the jailer getting converted, and a church being planted in Philippians.
in Philippi. This was the work of God. பவுலும் சீலாவும் சிறையில் அதிர்ச்சி உண்டாகி அவர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டு இப்பொழுது பிலிப்பு சபையிலே சபை நாட்டப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். The flesh will say, "Oh, why these problems are come to you? Better we can get so discouraged and anxious, and we feel like giving up." நம்மளுடைய மாம்சமோ ஏன் இவ்வளவு நமக்கு பிரச்சனை உண்டாகிறது எதனாலே என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு தைரியப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுவிடலாம் என்கிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். To get discouraged and give up is very easy. நாம் சோர்ந்து போய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுவிடுவது எளிதான காரியம். But we have faith in God. Lord, I thank you. You have called me for this. I believe you, trust you that you're going to take me through all this. ஆனால் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் என்னை இதற்கென்று அழைத்திருக்கிறீர், இதன் மூலமாக என்னை சரியாய் நீ நடத்தி செல்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். And we will see the wonderful work that God is doing in our lives when we trust God. நாம் தேவன் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது தேவன் அற்புதமாய் செய்யக்கூடிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். We should never go into the way of discouragement. அந்த சோர்வின் பாதையிலே நாம் ஒரு காலம் செல்லக்கூடாது. Because God is at work in our life through all these problems and situations that we face in our home, in our workplace, in the church. God is at working in our life to change us and change also the situations. நம்மளும் சபையிலும் நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவன் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்து அவர் நம்மை முற்றிலுமாய் அவர் மாற்றுகிறார். That's why we go through Galatians chapter 5. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் verse 16. I say, walk by the Spirit and you will not carry out the desire of the flesh. கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Yes, walk by the Spirit means always be conscious that the Holy Spirit is with you and walk according to the obedience what the Holy Spirit whispers to you according to the will of God. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பதையும் அவருடைய சொற்களுக்கு நாம் கீழ்ப்படுவதும் அவருடைய பாதையிலே நடப்பதுமே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது. Verse 17 says, for the flesh sets its desires against the spirit and the spirit against the flesh, for these are in opposition to one another, so that you may not do the things that you please. 17ஆம் வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. All of us have a flesh and the spirit and they are just opposite each other. நாம் ஒவ்வொருவருமே மாம்சத்தையும் ஆவியையும் கொண்டிருக்கிறோம், அவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. So as I said earlier, it is our decision whether to please our flesh or to please the Holy Spirit. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதா அல்லது நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்துவதா என்பது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். Now if as believers, disciples of Jesus Christ, we can still listen to our flesh, then what will happen to our life? All the bad things come into our life. நாம் விசுவாசிகளாய் சீஷர்களாய் இருந்து கொண்டு நம்மளுடைய மாம்சத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் எல்லா விதமான மோசமான கிரியைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். So brother, read verse 19 and 20 of Galatians chapter 5. கலாத்தியர் 5:19-21 also 21 also 19 முதல் 21 வரை மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். So the apostle Paul says, as believers we can fall into all these bad sins because we listen and do what our flesh wants us to do, our selfish desires want us to do. நாம் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய சொந்த மாம்சம், நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி இருக்கக்கூடியதான மாம்சம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் செய்வோம் என்றால் இப்படிப்பட்ட மோசமான பாவத்துக்களை நாம் விழுந்து விடுவோம் என்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். And so many of them are all sexual sins.
இவைகள் அநேக காரியங்கள் பாலிய இச்சைக்குரியதான பாவங்கள். Then there is so much of quarreling, fighting, splits, and groupism. All that comes from the desires of the flesh among believers. மற்றும் இங்கு நாம் பார்க்கிறோம் கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள் இவைகள் எல்லாமே நம்முடைய மாம்சத்திற்கு செவி கொடுப்பதனால் உண்டாகிறது. And all the entertainment and enjoyment of this world, when you go, people go into the world, believers go into the world, they fall into all sorts of sins. பொழுதுபோக்குகள், களியாட்டுகள், இப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு விசுவாசிகள் போகும்போது அந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவத்திற்குள்ளாகவும் விழுந்து போகிறார்கள். So the apostle Paul tells us that verse 21, as I forewarned you, and I forewarned you before also, those who practice such things will not inherit the kingdom of God. 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். We will not enter heaven, neither will enjoy peace and joy, always will be falling into sin. நாம் பரலோகத்திற்குள்ளே நுழைய மாட்டோம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டோம், எப்பொழுதுமே பாவத்தில் விழுந்து கொண்டே இருப்போம். So he said, I forewarn you, I'm warning you, believers, don't yield yourself to the desires of your own flesh. ஆகவே நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறேன், உங்களுடைய மாம்ச இச்சைக்கு விழுந்து போகாதிருங்கள். Don't listen to the customs and traditions of your father or your mother or your community. Listen to the Holy Spirit, what he wants you to do. உங்களுடைய சமுதாயத்திலே சொல்லப்பட்ட முறைமைகள் செவி கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள். But he says, if you listen to the Holy Spirit every day of your life, something wonderful will come into your life. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் ஒரு அருமையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். Read verse 22, brother. 22, 23. 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. So this is the fruit of the Spirit that the Lord Jesus Christ wants us to increase in our life as the corn of wheat that falls into the ground. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் மறிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளினாலே நம்முடைய வாழ்க்கை பெருக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். So against things we cannot do it on our own. It is a gift given by God to those who will humble themselves and do God's will daily. ஆகவே இது எல்லோருக்கும் அளிக்கப்பட்டதல்ல, இது தேவனுடைய வெகுமதியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கனியாக இருக்கிறது. In verse 24 it says, now those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். So we know in our flesh there are so many passions and desires. ஆகவே நம்முடைய மாம்சத்திலே அதிக ஆசைகளும் இச்சைகளும் உண்டு என்பதை நாம் அறிவோம். So what we have to do, these passions and desires, we have to kill it. ஆகவே இந்த ஆசைகளையும் இச்சைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும். By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக நாம் கொன்று போட வேண்டும். We have to say no to it. அதற்கு இல்லை, நோ என்று நாம் சொல்ல வேண்டும். I have to say, I've got to keep anger. I will forgive everybody. I will forgive everybody. I will never keep anger or hatred in my heart. நான் கோபத்தை விட்டு விடுகிறேன், நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், கோபத்தையோ எரிச்சலையோ அன்பில்லாத தன்மையை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். I will do the will of God and not love money. நான் தேவனுடைய சித்தத்தை செய்து பண ஆசை கொண்டிருக்க மாட்டேன். I don't want fame. I want the glory of God to be done in my life. எனக்கு பேர் புகழ் தேவையில்லை, தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். Such people, God fills them more and more with the Holy Spirit. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். And the Holy Spirit is given to those who obey God. கீழ்ப்படிகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். We know that verse, and I think it's Acts chapter 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். Acts chapter 5 verse 32. 32ஆம் வசனம். And we
are witnesses of these things, and so is the Holy Spirit, whom God has given to those who obey him. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். Yes, God gives the Holy Spirit who will start obeying him and repenting and obeying. ஆகவே ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்தாவியை தந்தருளுகிறார். Whatever God tells you, obey. ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியுங்கள். Don't delay. தாமதிக்காதீர்கள். When we start obeying God, the joy and the peace and love of God keeps on increasing our life. We become joyful and happy in every situation. ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். The joy of the Lord will be our strength. தேவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷம் நம்மளுடைய பலனாய் இருக்கும். Instead of hatred, love will come into our hearts to everybody. வெறுப்புக்கு பதிலாக எல்லோர் மீதும் அன்பை நாம் கொண்டிருப்போம். Love for our brothers and sisters, love for our enemies also. நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கான அன்பு, நம்மளுடைய சத்துருக்கள் மீதும் அன்பு. Because that is the power of the Holy Spirit. The Holy Spirit comes to our life. The love of God is shed abroad in our life through the Holy Spirit. Romans chapter 5 verse 5. அது தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வரும்பொழுது தேவனுடைய அன்பை நம் இருதயத்துக்குள்ளாக ஊற்றுகிறார். ரோமர் 5:5. So, my dear brothers and sisters, when we don't live for ourselves and only live for the Lord and his will, we find we get eternal life, and the Holy Spirit is very close to us and fills us with his power. ஆகவே நாம் நமக்கென்று வாழாமல் தேவனுக்கென்றாய் வாழும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் பெற்று அவரோடு கூட நெருக்கமாய் இருந்து நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். What is the main problem in our life? நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை என்ன? It is me, yourself only. நானே, என்னுடைய சுயமே பிரச்சனையாக இருக்கிறது. Our own selfish will. நம்முடைய சுய சித்தம். If we do God's will, God will work out everything for our good. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வோம் என்றால் சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துவிப்பார். Just if you have not done it, start doing it at least today. Then you will experience that God is so good and so loving. நீங்கள் இதுவரைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுது செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர், நன்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Psalm 34 it says, "Oh, taste and see that the Lord is good. Happy is the man who trusts in him." சங்கீதம் 34 கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது விசுவாசமாய் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We will have to go through a lot of troubles and problems just like Jesus and the Apostle Paul, but it's worth all this trouble because we got a wonderful home in heaven with us for all eternity, for thousands and millions of years. நாம் அநேக பிரச்சனைகளை அப்போஸ்தலர்கள் போலவும் இயேசு கிறிஸ்து போலவும் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நாம் சந்திக்க போகிற பல ஆயிரமான ஆண்டுகள் நாம் கிறிஸ்துவோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு இது எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. The Apostle Paul says, "For our light affliction, which is but for a moment, is working for us an eternal weight of glory." இந்த லேசான உபத்திரவங்கள் எங்களுடைய கன மகிமைக்கு நேராக எங்களை நடத்துகிறது என்று பவுல் சொல்லுகிறார். So it doesn't matter, brothers and sisters, of all the troubles we have, the delays and the sicknesses and whatnot, all the problems in the office and with the government. God is working everything for good for those who love him and obey him. ஆகவே சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கூட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கத்தோடு கூட உள்ள பிரச்சனைகள், மற்ற எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அது பரவாயில்லை. Who are those who love him? They are the ones who obey God. தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். யார் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களே. I have to say, Lord, your will be done in my life, not my will. ஆகவே நான், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், என்னுடைய சித்தம் செய்யப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல வேண்டும். Like in Hindi here in the north, we say Zindabad. வடக்கு மாநிலம்
பக்கம் நாங்கள் ஹிந்தியிலே ஜிந்தாபாத் என்று நாங்கள் சொல்லுவோம். I don't know what you say in Tamil. It says we have to say the will of God, Zindabad. Let it be always alive. Let God's will be done in my life. ஆகவே நாமும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமே செய்யப்படட்டும் ஜிந்தாபாத் என்று நாம் சொல்ல வேண்டும். Many of the union people say that, and the opposite of Zindabad is Murdabad. The death to my own will and myself. இந்த யூனியன்ல உள்ள அநேகர் ஒழிக என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய சுய சித்தத்திற்கு ஒழிக என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு வாழ்க என்று நாம் சொல்ல வேண்டும். Let my will die. என்னுடைய சித்தம் ஒழியட்டும். That is selfish will that is causing me all the problems in my own personal life and in my family life and in the church life and everywhere else. The main problem is my own selfish will. என்னுடைய சுயநலமான சித்தம் அது எல்லா இடங்களிலும் பிரச்சனை, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபை வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை உண்டாக்கக்கூடியதான அந்த சுயநலமுள்ள சித்தம் ஒழியட்டும். And how good God is. God has come to forgive my sins and to cleanse my sins and help me to come out of the sins by the power of the Holy Spirit. தேவன் எவ்வளவு நல்லவர், என்னுடைய பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து என்னை சுத்திகரித்து பாவத்திலிருந்து என்னை தூக்கி என்னை நிறுத்துகிறார். How good God is. தேவன் எவ்வளவு நல்லவர். So all of you young people, older people, sisters, brothers, let us live for the Lord. ஆகவே வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், முதியோர்கள், சகோதரிகள் எல்லாருமே நாம் தேவனுக்கென்று நாம் வாழ்வோம். The apostle Moses told us in Psalm 90, teach us, dear God, to number all our days that we may present to you a heart of wisdom. சங்கீதம் 90 மோசே அந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நாட்களை நாங்கள் எண்ணி பார்த்து ஞானமுள்ள இருதயத்தை உமக்கு தந்தருளும்படி எங்களுக்கு போதியும் என்று அவர் சொல்லுகிறார். Lord, every day I want to remember you and I want to be thankful that you saved me and I want to live for you in gratefulness. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் நினைவு கொண்டு ஆண்டவரை என்னை ரட்சித்து ஆண்டவரை என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள், அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு நான் உமக்கு முன்பாக என்று நாம் சொல்ல வேண்டும். And you are so kind that you want to give me eternal riches to me. ஆண்டவரே நீங்கள் இரக்கமுள்ளவராய் பொக்கிஷங்களை நீர் எனக்கு தர விரும்புகிறீரே. And thank you for all the problems in our life, the difficulties that I face. It is working for my good because you are in charge of my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கக்கூடியதான எல்லா பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்காக நன்றி. ஏனென்றால் நீர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர். நீரே என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாய் நடத்துகிறீர். Lord, I will do your will. ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தையே செய்வேன். I don't want to please my father or my mother or my brother or my sister or my wife or anybody else. ஆண்டவரே நான் என்னுடைய தகப்பனே, என்னுடைய தாயை, என்னுடைய சகோதரியுடைய மனைவி யாரையும் நான் பிரியப்படுத்த மாட்டேன். There is only one person who I have to please. நான் ஒருவரையும் நான் பிரியப்படுத்த வேண்டும். That is the person I'm going to meet after I die. அந்த நபரை தான் நான் மரித்ததற்கு பின்பாக சந்திக்க போகிறேன். The one who died for me. எனக்காக மரித்த அந்த நபர். The one who forgave all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்த அந்த நபர். And who has given heaven to me and all the blessings and goodness of God. பரலோகத்தையும் எல்லா நன்மைகளையும் தேவனுடைய எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்த அந்த நபர். The more we draw near to God, God draws near to us and shows us how good God is. நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனிடத்திலே சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் நம்மிடத்திலே சேர்ந்து தேவன் எவ்வளவு நன்மை உள்ளவர் என்பதை அவர் நமக்கு காண்பிக்கிறார். Holy Spirit, God has given us the Holy Spirit so that we can pray and praise Him. தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து நாம் விண்ணப்பம் பண்ணி அவரை நாம் துதிக்க முடியும். He is always with us by our side. அவர் எப்பொழுதுமே நம் பக்கமாய் இருக்கிறார். He gives us advice, he gives us counsel. அவர் நமக்கு கருத்தாய் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He teaches us and gives us power. அவர் நமக்கு போதித்து நமக்கு வல்லமையை தருகிறார். And he gives us the gifts of the Spirit to help one another. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை தந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படி நமக்கு உதவுகிறார். How grateful I should be and you should be towards God. தேவனிடத்திலே நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். We will worship him and praise him now and also more when we reach heaven. நாம் எப்பொழுதும் பரலோகத்துக்கு செல்லும் பொழுதும் இன்னும் அதிகமாய் நாம் அவரை துதித்து நாம் அவரை போற்றுவோம். Brothers and sisters, we are not people of this earth, we are people of heaven, citizens of heaven.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோக வாசிகள். When we don't have to feel pity for ourselves. So God has given us such eternal riches. நாம் நம்மை குறித்து நாம் பரிதபிக்கவே தேவையில்லை. தேவன் நித்திய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். We can tell this good news to others. Please come to God, reconcile yourself, repent from your sins, turn to God, and your eternal future is secure. ஆகவே நாம் இந்த நல்ல செய்தியை மற்றவரிடத்திலே சொல்லி, வாருங்கள், தேவனிடத்திலே வாருங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுடைய எதிர்காலம் நித்தியமான அந்த காலங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்லலாம். So this is the secret that Jesus told us. You are a corn of wheat, die every day, don't do your will, do what God wants you to do. That's all. இந்த ரகசியத்தை தான் இயேசு கிறிஸ்து கோதுமை மணியை போல நிலத்தில் விழுந்து மரித்து விடுங்கள், ஒரு காலம் உங்களுடைய சித்தத்தை செய்யாதிருங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று அவர் நமக்கு போதிக்கிறார். I will take up my cross every day, not my will, Father, but your will be done. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவையை சுமந்து, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று நாம் சொல்லுவோம். Then I will get much fruit in my life, and whatever I pray, whatever I do, God will bless. அப்பொழுது ஆண்டவர் நான் ஜெபிக்கக்கூடிய, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். So dear brothers and sisters, let us pray. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you. There is a good God who loves us so much. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை நேசிக்கக்கூடிய பரலோக தகப்பனாய் இருக்கிறீர். Thank you, Jesus, that you came and forgave all our sins and forgot all our sins, Lord, and Lord, threw them out and will not remember them anymore. இயேசுவே, நீர் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து மறந்து அவைகளை கடலின் ஆழத்திலே தூக்கி போட்டு இனி ஒரு காலம் நினைக்க மாட்டேன் என்று நீர் சொன்னீர். Thank you, Lord, that you made us your friends. We are citizens of heaven, children of the heavenly kingdom. ஆண்டவரே, நீர் சிநேகிதர்களாக மாற்றி, ஆண்டவரே, பரலோக வாசிகளாக நீர் மாற்றி இருக்கிறீர்கள். உமக்கு நன்றி. We are your bride, Lord. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு மனவாட்டியா இருக்கிறோம். Thank you, Lord, for caring for us and caring for our families. Thank you, Lord, you love us so much. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தின் மக்களை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, that you given us the Holy Spirit. ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. Fill us with the Holy Spirit so that we can more like Jesus Christ every day. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும். அது நிமித்தமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை மாதிரியே நாங்கள் வாழ முடியுமே. Give us the burden that we can spread this good news to everybody whom we meet. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கக்கூடிய நபரிடத்திலெல்லாம் இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாங்கள் பரப்பக்கூடிய அந்த பாரத்தை எங்களுடைய இருதயத்திலே நீர் தாரும். In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.